ஹலோ வெஸ் அனைவருக்கும் தொழிற்சாலையில் சுவிங்கம் எப்படி தயாரிக்கப்படுகிறது, அதை விழுங்கினா என்ன நடக்கும் என்பது போன்ற அனைத்து தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுவிங்கம் வாய் புத்துணர்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்டாலும் இது வேறு பல நோக்கங்களுக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமா பல சுவிங்கம் மென்று தங்கள் தாடைகளை மெருகேற்றுவதில் மும்மரமா இருக்காங்க. சில சுவிங்கம் மென்று தங்கள் கம்பீரமானவர்களாக கருதுறாங்க, தங்களுடைய முகங்களையும் அழகாக்குவாங்க. ஆனா பயணம் செய்யும் போது அதன் அசைவுகளை கற்றுக்கொள்வதில் உங்களுக்கு சிரமம் இருந்தா உங்களுக்காக ஒரு வாழ்க்கை உத்தி உள்ளது. நீங்க பயணம் செய்யும் போது கண்டிப்பா சுவிங்கம் மெல்ல வேண்டும். இது உங்களுக்கு குமட்டல் அல்லது வாந்தி ஏற்படுவதை தடுக்கும். நீண்ட காலத்துக்கு முன்பு ஆரம்பத்தில் சுவிங்கம் தயாரிக்கப்படாத போது ரப்பர் மரங்களில் இருந்து எடுக்கப்பட்ட பிசின் மெல்லுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. பின்னர் சுவிங்கம் மெல்லும் கூந்துடன் கலக்கப்பட்டது. ஆனா அதற்கு பிறகுதான் படிப்படியாக சுவிங்கம் பயன்படுத்தப்பட்டது. இவ்வளவு சுவிங்கம் தயாரிக்க அதிக அளவு இயற்கை பசை பயன்படுத்தப்பட்டதால பசையின் விலை அதிகமாக இருக்கும். எனவே இயற்கை பசையை போன்ற மலிவான ஒரு மாற்று வழியை தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. இந்த மாற்று வழி செயற்கை ரப்பர் ரெசின் ஆகும். மெழுகு மற்றும் எலாஸ்டோ ரெசின் கலவை. இவற்றின் கலவை தொழில்துறை மொழியில கம்பேஸ் என்று அழைக்கப்படுகிறது. 1928 அமெரிக்காவில் ஒருவர் இந்த கம்பேஸுக்கு காப்புரிமை பெற்றார். சுவிங்கம் தயாரிப்பதில் முக்கிய மூலப்பொருள் இந்த கம்பேஸ் ஆகும். முதல்ல இந்த கம்பேஸ் ஒரு பெரிய கலக்கில போடப்படுகிறது. பிறகு நிறமும் சுவையும் சேர்க்கப்படுகிறது. அது கலக்கும் போது இனிப்பு சுவையை சேர்க்க சுவிங்கத்துடன் குளுக்கோஸ் சிரப் சேர்க்கப்படுகிறது. திரவ வடிவில் இருப்பதால கம்பேஸ் மென்மையாகிறது. இப்போது சுவிங்கம் இன்னும் இனிப்பாக பொடி செய்யப்பட்ட இனிப்பூட்டி சேர்க்கப்படுகிறது. பிறகு இந்த எல்லா பொருட்களும் 20 நிமிடங்கள் கலக்கப்படுது. கலக்கும் போது இந்த பொருட்கள் சூடாக தொடங்கி உருகி இன்னும் நன்றாக கலக்கிறது. சுவிங்கம் கலவை தயாரானதும் அது பிசைந்த மாவு போல ஆக தொடங்குகிறது. இப்போது இந்த கலவை ஒரு இயந்திரத்தில் வைக்கப்படுகிறது. சுவிங்கம் இந்த இயந்திரத்தில் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்துக்கு ஒரு குறுகிய அளவுக்கு வெளியே வருகிறது, பிழியப்படுகிறது. இதே போல இது வெவ்வேறு அளவிலான இயந்திரங்களை வைக்கப்படுது. அவை மெல்லிய கீட்டுகளா மாற்றப்படுது. இப்போது இந்த இயந்திரம் ஒரு கீட்டை அழுத்தி சுவிங்கமின் உண்மையான அளவுக்கு மெல்லிதா ஆக்குது. இப்போது இந்த துண்டுகள் வெட்டப்பட்டு பிறகு ஒரு உரையில சுற்றப்படுது. இப்படிதான் சுவிங்கம் தயாரிக்கப்படுது. ஆக ஒருவர் சுவிங்கத்தை விழுங்கினா அவருக்கு என்ன நடக்கும் என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம். சுவிங்கம் தயாரிக்க செயல்முறையில அது இயற்கையானது அல்லாத ஒன்றிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. எளிமையாக சொன்னா அது நமது வயிற்றில் ஜீரணிக்க முடியாத செயற்கை ரப்பர் அல்லது பிளாஸ்டிக் ஆகும். நாம் சுவிங்கத்தை விழுங்கும் போது அது வயிற்றுக்குள் பிரிந்துவிடும். சென்ற பிறகு சுவிங்கத்தில் உள்ள சர்க்கரை, குளுக்கோஸ் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் பிரிந்து ரப்பர் மட்டுமே எஞ்சியிருக்கும். நம் வயிற்றில் உள்ள ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தால அதை உடைக்க முடியாது. எனவே 1 அல்லது 2 நாட்களுக்கு பிறகு மற்ற உணவுகளுடன் மலத்தில் வெளியேற்றப்படும். இதன் பொருள் சுவிங்கம்மை விழுங்குவதால பெரிய பிரச்சனை ஏற்படாது. ஆனா அது நிச்சயமாக வயிற்றை பாதிக்கும். ஒரு சிறிய குழந்தை சுவிங்கம்மை விழுங்கினா அது தொண்டையில சிக்குவதால கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். சுவிங்கம் வயிற்றுக்குள்ள சென்றா குழந்தையால வலியை தாங்கிக் கொள்வது கடினமாக இருக்கும். எனவே குழந்தைகள் சுவிங்கம் சாப்பிடும் போது சிறப்பு கவனம் செலுத்துங்க. ஓகே, இந்த விட மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.